எங்க நாட்டு மக்கள் எல்லோருமே ராணுவ வீரர்கள் தான். ஈரானின் மனிதவேலி போர் பிரகடனம். அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் இப்போது தனது மிகப்பெரிய பலமான மக்கள் சக்தியை களமிறக்கியுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலீபாஃப் வெளியிட்டுள்ள அறிக்கை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை அதிர வைத்துள்ளது. சபாநாயகர் கலீபாஃப் உடைக்கும் 3 அதிரடி வெடி உண்மைகள் தான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. யுத்தம் தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் சுமார் 70 லட்சம் ஈரானியர்கள் தங்களது தேசத்தை பாதுகாக்க ராணுவத்தில் இணைய முன்வந்துள்ளனர். இது ஒரு பலம் வாய்ந்த தேசிய பிரச்சாரமாக உருவெடுத்துள்ளது என கலீபாஃப் முழங்கியுள்ளார். நீங்கள் எங்களது வீட்டை தேடி வந்தால் இங்கே வெறும் ராணுவத்தை மட்டும் பார்க்க மாட்டீர்கள், ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சந்திக்க வேண்டி வரும் என ஈரான் மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பம் என அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். நாங்கள் இதை ஏற்கனவே செய்திருக்கிறோம் என ஈரான் போரை நினைவுபடுத்தி மீண்டும் அதே போல் செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களால் முடிந்தால் மோதி பாருங்கள் என ட்ரம்புக்கு அவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். 70 லட்சம் தன்னார்வலர்கள் போரில் குதித்தால் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பத்தால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்பதே கள நிலவரமாக உள்ளது. 70 லட்சம் பேர் தயார், தைரியம் இருந்தால் வந்து பாரு. எங்க நாட்டு மக்கள் எல்லோருமே ராணுவ வீரர்கள் தான். ஈரானின் மனிதவேலி போர் பிரகடனம். அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் இப்போது தனது மிகப்பெரிய பலமான மக்கள் சக்தியை களமிறக்கியுள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் கலீபாஃப் வெளியிட்டுள்ள அறிக்கை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை அதிர வைத்துள்ளது. சபாநாயகர் கலீபாஃப் உடைக்கும் 3 அதிரடி வெடி உண்மைகள் தான் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. யுத்தம் தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் சுமார் 70 லட்சம் ஈரானியர்கள் தங்களது தேசத்தை பாதுகாக்க ராணுவத்தில் இணைய முன்வந்துள்ளனர். இது ஒரு பலம் வாய்ந்த தேசிய பிரச்சாரமாக உருவெடுத்துள்ளது என கலீபாஃப் முழங்கியுள்ளார். நீங்கள் எங்களது வீட்டை தேடி வந்தால் இங்கே வெறும் ராணுவத்தை மட்டும் பார்க்க மாட்டீர்கள், ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சந்திக்க வேண்டி வரும் என ஈரான் மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பம் என அவர் உருக்கமாக தெரிவித்துள்ளார். நாங்கள் இதை ஏற்கனவே செய்திருக்கிறோம் என ஈரான் போரை நினைவுபடுத்தி மீண்டும் அதே போல் செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களால் முடிந்தால் மோதி பாருங்கள் என ட்ரம்புக்கு அவர் பகிரங்க சவால் விடுத்துள்ளார். 70 லட்சம் தன்னார்வலர்கள் போரில் குதித்தால் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பத்தால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் என்பதே கள நிலவரமாக உள்ளது.